subscribe, bell button press பண்ணுங்க. Hi friends, welcome to Amma Samayal. இன்னைக்கு பூபூர் புலுட் ஹிதாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ராத்திரி ஊற வச்ச புலுட் ஹிதாம் அரிசியை ஒரு கப் ஊற வச்சிருக்கேன். இதை தமிழ்ல கருப்பு கவனி அரிசின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசியை ஊற வச்சாலே பார்க்கறதுக்கு இந்த மாதிரி கலர்ல ரொம்ப அழகா இருக்கும். இதை நான் ப்ரெஷர் குக்கர்ல இதை தண்ணியோட சேர்த்துக்கிறேன். ஊற வைக்காம நீங்க கஞ்சி செஞ்சீங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்கும். அரிசி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊத்திக்குங்க. இப்ப இத மிதமான தீயில 6 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. இந்த அரிசியை நல்லா சாஃப்டா வர வரைக்கும் வேக வைக்கணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி பதத்துல இருக்கணும். இதை இப்ப வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். குயிக் அண்ட் ஈஸியா இருக்க இப்ப எல்லா பொருட்களையும் சேர்த்து ஒன்னா கொதிக்க விட போறோம். டவுன் பண்டான் சேர்த்துக்கங்க, ரொம்ப வாசமா இருக்கும். 300 கிராம் குலமிளகு இல்லனா வெல்லம், கருப்பட்டி இது கூட பாவிச்சுக்கலாம். 2-3 கப்பு தேங்காய் பால் ஊத்திக்கிங்க. இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சோன்னு ஒரு கைப்பிடி அளவு ஜவ்வரிசி சேர்த்துக்குங்க. ஜவ்வரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்குங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா சீக்கிரமா வேகும். இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கூல மிளகாலாம் நல்லா கரைஞ்சிருச்சான்னு பார்த்துக்குங்க. இங்க பாருங்க, ஜவ்வரிசி வெள்ளை வெள்ளையா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வேக விடுவோம். இப்ப பாருங்க, ஜவ்வரிசிலாம் வெந்து நல்ல பதமா கஞ்சி வந்துருச்சு. இந்த புலுட் ஹிதாம் கஞ்சி கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா குடிக்க ரொம்ப ருசியா இருக்கும். எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்ப அடுப்பை அடைச்சிடலாம். சுவையான புலுட் ஹிதாம் கஞ்சி ரெடி ஆயிருச்சு. மழை காலத்துல இந்த மாதிரி கஞ்சி சுட சுட வச்சு குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அருமையா இருக்கும். இதுல கொஞ்சம் தேங்காய் பாலை சேர்த்துக்கிட்டீங்கன்னா ருசி கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இந்த ருசியான கஞ்சை இப்ப நான் குடிக்க போறேன். பார்க்கவே ருசியா இருக்குல்ல? நீங்களும் மழை காலத்துல செஞ்சு குடிச்சு பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.